நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ் ஆன் த வேர்ல்ட். ஸோ கார்ல் மார்க்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் உலகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து ஹீ வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலாசபர், பட் இவர் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி. எதுக்காகனா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மார்க்சிசம். கார்ல் மார்க்ஸ் இறந்து இவ்வளோ நாட்கள் ஆனதுக்கப்புறம் கூட மார்க்சிசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்றைக்கி வரைக்கும் கேட்குறோம் அப்படின்னும் போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு தியரியை கொண்டு வந்தார். ஸோ மார்க்சிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்சிசம் ஒரு தியரி. அந்த தியரி என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னா வந்து சொசைட்டியை ஒரு சொசைட்டியை எப்படி வந்து கிளாஸ் வைஸாக வந்து அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கிளாஸ் வைஸாக டிஸ்டிங்ஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த லோ கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் மோஸ்ட்லி லேபர்ஸை வந்து அவங்கள வந்து இந்த பெரிய பெரிய முதலாளிங்களாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை நிறுத்தணும்னு நினச்சாங்க. அண்ட் ஒரு கிளாஸே இல்லாத ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுதான் மார்க்சிசம். இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, மார்க்சிசம் அப்படிங்கிறது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளையும் பிரிக்குது. முதலாளிகள் வந்து தொழிலாளர்கள்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு அந்த வேலைக்கு வந்து போதுமான சம்பளம் கொடுக்காம அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மேலும் மேலும் வேலை வாங்கி முதலாளிகள் வந்து பணக்காரங்களாக ஆகிட்டே போகிற அந்த சிஸ்டமை வந்து எதிர்க்கிறது தான் இந்த மார்க்சிசம். ஓகேவா? ஒரு சொசைட்டி எப்படி கிளாஸ் வைஸாக பிஹேவ் பண்ணுது, அந்த சொசைட்டியில் லேபர்ஸை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அந்த லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை எப்படி நிறுத்துறது, எப்படி வந்து ரிச் புவர் அப்படின்ற ஒரு கிளாஸ் இல்லாத ஒரு கிளாஸ்லெஸ் சொசைட்டியை கொண்டு வர்றது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் மார்க்சிசம். ஓகே, மார்க்சிசமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் எப்போவுமே ஞாபகத்தில் இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து கம்யூனிசம்மை வந்து பேஸ் பண்ணி தான் அவரோட தியரியை வந்து கொண்டு வந்திருக்காரு. கம்யூனிசம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நான் வந்து ஓனராக இருக்கேன். எனக்கு வந்து லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோடய லேபர்ஸ் உழைக்கிறாங்க, ப்ராடக்டை மேக் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து லேபர்ஸுக்கு ஒரு குறைஞ்ச சம்பளம் கொடுத்து அந்த ப்ராடக்டை விற்று லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பல கம்பெனிகளை வந்து நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். ஸோ லேபர்ஸ் அதிகமாக இருக்காங்க, லேபர்ஸ் கிட்டேருந்து நான் வேலை வாங்கிட்டு அதிகமான வேலை வாங்கிட்டு உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் தரேன். ஆனால் காலம் போக போக விலைவாசி எல்லாமே ஏறுது. ஆனால் ஸ்டில் நான் வந்து அந்த லேபர்ஸை வந்து அந்த ஒரு இதில் மெயின்டைன் பண்ணுறேன். பட் நான் வந்து செழிப்பாயிட்டே போகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிசம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து முதலாளிகள் வந்து அதிகமாக பணக்காரங்களாக தொழிலாளிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க நம்புறது தான் வந்து இந்த மார்க்சிசமோட பேஸே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஷுட் பி ஓன்டு பை அ கம்யூனிட்டி. இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஓனர் 2 ஓனர் இருக்கக்கூடாது. ஒரு கம்யூனிட்டியை அதை ஓன் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். அங்கே ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் ஈக்குவல் தான். அந்த ப்ராடக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, மேனேஜ் பண்ணுறவங்க, பேக் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே அதை ஓன் பண்ணுறவங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்கன்னு வந்து யாரையும் விட பெரியவங்களோ சின்னவங்களோ கிடையாது. எல்லாருக்குமே அதில் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்குது. ஓகே, தெர் இஸ் நோ ரிச் ஆர் நோ புவர். அதாவது நான் வந்து ஓன் பண்ண கம்பெனி வந்து எனக்கு மட்டும்தான் அதில் இருக்க லாபம் எனக்கு மட்டும்தான் சொல்கிறது நார்மலாக நம்ம பார்க்குற விஷயம். ஓகே, கம்யூனிசம்ன்றது ஒரு கம்பெனியை ஒருத்தரால் ஓன் பண்ண முடியாது. ஒரு கம்யூனிட்டி சேர்ந்து ஓன் பண்ணுறது தான் கம்யூனிசம். ஸோ அதில் வரக்கூடிய லாபமோ எல்லாத்தையும் பங்கு பிரித்து எடுத்துக்கிறது தான் கம்யூனிசம். ஓகேவா? ஸோ இது கம்யூனிசம். ஸோ கார்ல் மார்க்ஸோடைய எல்லா தியரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசமை பேஸ் பண்ணி தான் எல்லா தியரிஸுமே இருக்குது. ஓகேவா? ஸோ கம்யூனிசமையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் வந்து கேபிட்டலிசமை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோடைய பிளான். ஓகேவா? ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் நம்பினார். ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது நான் ஒரு ஓனர் எம்ப்ளாய் பண்ணி அவர் பணக்காரர் ஆகிட்டே இருக்கிறது கேபிட்டலிசம். கம்யூனிசம்ன்றது பணக்காரன் ஏழன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஓன் பண்ணுறது கம்யூனிசம். ஓகேவா? கேபிட்டலிசம்க்கு ஆப்போசிட் தான் கம்யூனிசம். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்ஸ் கொண்டு வந்த மார்க்சிசம் அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும் மார்க்ஸ் கொண்டு வந்த இன்னொன்று இருக்குது. ஓகே, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து செழிப்பாக இருக்கணும்னா இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஓகே, ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ பென்ஷன்ஸ், அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அப்புறமா ஏழைகளுக்கான உதவி. இது எல்லாமே ஒரு
பெர்ஃபெக்டான வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகேவா, வெல்ஃபேர் ஸ்டேட்னா ஒரு ஐடியல் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர், ஓல்டேஜ் பீப்புளுக்கு பென்ஷன், வேலை இல்லாதவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் ஏழைகளுக்கு உதவி, இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ இப்போது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டும் மார்க்ஸ் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அமைகிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அவுட்லைனை கொடுத்துட்டாரு. ஸோ இது இருக்கும்போது அந்த மார்க்சிசமோட தியரி, கம்யூனிசம் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பித்த டைமில் நிறைய வந்து ட்ராபேக்ஸும் இருந்துச்சு, நிறைய வந்து பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு. ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ மார்க்சிசம்க்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன்னா மார்க்சிசம்னா இது மட்டும்தான், இதுதான் மார்க்சிசம் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா மார்க்சிசம்லேயே நிறைய குரூப்ஸ் இருக்குது. எப்படி வந்து லைக் சில பேர் வந்து இந்தந்த நாட்களில் நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது தப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்சிசமில் வந்து இப்படி இருந்தால் தான் மார்க்சிசம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இதெல்லாம் இருக்கணும்னு மார்க்ஸ் வந்து சொல்லிட்டாரு. பட் மார்க்ஸ் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அமையும் போது மார்க்ஸ் அங்கே உயிரோடு இல்லை. ஓகேவா, ஸோ மார்க்ஸ் வந்து ஒரு உண்மையான வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து இந்த கம்யூனிசம் மார்க்சிசம் பேஸ் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டேட் அமையும் போது மார்க்ஸ் வந்து அதை கண்ணால் பார்க்கல. அவரோட தியரிஸ் மட்டும்தான் அப்போ இருந்துச்சு. அப்போது இந்த தியரிஸ் எல்லாத்தையுமே காலத்துக்கு ஏற்றவாறு இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸு, மார்க்சிசம் கிரிட்டிக்ஸு, ரிவிஷன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பண்ணி இந்த மார்க்ஸ் சொன்னது இது செட் ஆகாது, இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த தியரிஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அவர் கொடுத்ததும் 100% சொல்யூஷன் கிடையாதுல, நிறையா ட்ராபேக்ஸ் இருந்தது. அந்த ட்ராபேக்ஸை சரி பண்ணும் போது அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அமையும் போது மார்க்ஸ் வாஸ் நாட் அவைலபிள். ஓகேவா, ஸோ இந்த மார்க்சிஸ்ட் நடுவில் இருக்கக்கூடிய நிறையா டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்சி. எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன், பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அப்புறமா அவங்க புவராக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சின்ன லைக் நான் வந்து ஒரு கேக்கில் இப்போ மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேர் இருக்காங்க. நான் கேக்குக்கு வந்து லைக் நான் வந்து கம்பெனி ரன் பண்ணுறேன், ஒருத்தர் எம்ப்ளாயி கேக் செய்கிறாரு. ஓகே, ஸோ நான் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட்டு கொடுத்துட்டு மிச்ச ஃபுல் 90% கேக்கையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கம்பெனியை ஓன் பண்ணணும், 2 பேரும் ரிச்சு புவர் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது, ஈக்குவலாக தான் இருக்கணும், கம்யூனிசம் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கேக்கை வந்து பாதி வெட்டி பாதி எம்ப்ளாயிக்கும் பாதி ஓனருக்கும் கொடுக்கணுன்றது மார்க்ஸ் சொல்கிறது. ஓகேவா, ஸோ ஆனால் வந்து இந்த கேபிட்டலிஸ்ட், அதாவது இந்த முதலாளிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு 10% நான் கேக் தரல, உனக்கு நான் 30% கேக் தரேன், அதாவது உனக்கு நான் சம்பளமும் கொடுத்துட்றேன், உனக்கு ஃப்ரீ ஹெல்த் கேர், எஜுகேஷன், உன் பசங்களுக்கு தேவையானது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வந்து 30% ஆக்கிட்டு மிச்சம் 70% அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதே முதலாளிகளுக்கான ஒரு என்ன சொல்ல, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சில மார்க்சிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. சில மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னா லைக் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்டில் வந்து கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போது நம்மளோட சோஷியலிசமை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூல், அதுதான் வந்து இந்த ஐடியாஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எப்படின்னா இதை ஒரேடியாக தலைகீழாக கவுத்தி மாற்ற முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட விஷயங்களை வந்து கொண்டு போகலாம், நம்மளோட சோஷியல் ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ஃபேர் ஸ்டேட்குள்ளே கொண்டு போகலாம். ஸோ கேபிட்டலிஸ்ட் கம்பெனி ரன் பண்ணுறாங்களா, பண்ணட்டும், ஃப்ரீ ஹெல்த் கொடுக்குறாங்களா, கொடுக்கட்டும், எல்லாமே கொடுக்கட்டும், பட் நம்மளோட ஐடியாஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சில மார்க்சிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. ஓகேவா, ஸோ சில பேர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து ஒரு சின்ன கட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி இவங்க போராடக்கூடாது, ப்ரொட்டஸ்ட் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கொடுத்து இவங்களை சரி கட்டுற மாதிரி பண்ணிவிட்டு இன்னுமே மேஜரான ப்ராஃபிட்ஸை அவங்க தான் எடுத்துக்கிறாங்கன்றது சில பேர் நம்புகிறாங்க. சில பேர் அவங்க நடத்தணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரின்சிபல்ஸை அங்கே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஓகேவா, ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,
வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கணும், அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேரு இது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேபிட்டலிஸ்ட் கம்பெனி அங்கே இருக்கணும். அப்போ தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அமைக்க முடியுன்றதை சில பேர் நம்புகிறாங்க. ஓகேவா? இந்த சில பேருன்றது எல்லாரும் கிடையாது. மார்க்சிஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசமான பீப்புள். ஓகேவா? சில பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நம்ம ஒரு எம்ப்ளாயீஸுக்கோ யாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னா அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் அண்ட் கேபிட்டலிசமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஒரு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க எம்ப்ளாயிக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா கம்பெனியில் இருக்கிறவங்க எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும்? அப்போது அவங்களோட ப்ராஃபிட் கேபிட்டலிசம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்ஸ் வாஸ் டெட் வென் த வெல்ஃபேர் ஸ்டேட் வாஸ் ஹேப்பனிங். மார்க்ஸ் வந்து இல்லை. ஸோ இது எல்லாமே ரிவைஸ் பண்ணது எல்லாமே மார்க்சிஸ்ட் குரூப்பில் இருக்க கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த கிரிட்டிக்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மார்க்ஸோட கோல் என்னன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது. எப்படியாச்சும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி லேபர்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து இந்த கேபிட்டலிசம் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏரியாவை கம்யூனிசமாக ஃபுல்லாக மாற்றிடணும் அப்படிங்கிறது தான் மார்க்ஸ் கொடுத்த அந்த கோல். பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு ஒன்று வெல்ஃபேர் ஸ்டேட்டை அமலுக்கு கொண்டு வரும். எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு எல்லா கம்பெனியும் எல்லாரும் சமமாக ஓன் பண்ணலாம், கம்யூனிட்டியாக ஓன் பண்ணலாம்னு சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு போக முடியாது. இது ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்டோட நிறுத்திக்கிறாங்க. ஓகேவா? கேபிட்டலிசமில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இருந்து கம்யூனிசம்க்கு கொண்டு போகிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுன்னா இந்த நார்வே, ஃபின்லேண்ட் இந்த மாதிரி ஸ்கேண்டினாவியன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம்ல, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஆல் த சிட்டிசன்ஸ் ஹாவ் ரைட் ஃபார் இந்த எல்லாமே இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸு, புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர், பென்ஷன் இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அவங்க கம்யூனிசமை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? அங்கே முதலாளிகள் தான் இருக்காங்க. முதலாளிகள் வந்து தொழிலாளிகளுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஹோல் இண்டஸ்ட்ரீஸை எல்லாரும் சேர்ந்து ஓன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை, அந்த அளவுக்கு போகலை. உங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா லைக் மார்க்ஸ் வந்து இப்போ இந்த ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஈஸியான பாத் வந்து அவர் சொல்கிறாரு. நடுவில் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. அந்த இடத்துல தங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த தங்குற இடத்துலேயே போய் தங்கிக்கிட்டாங்க, அந்த எண்ட் டெஸ்டினேஷனுக்கு போகாமல். ஸோ மார்க்ஸோட ஐடியா என்னென்னா கேபிட்டலிசமை கம்யூனிசமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்னா வெல்ஃபேர் ஸ்டேட் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படிங்கிறது. ஆனால் வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும், ஆனால் ஃபுல்லாக கம்யூனிசமாக இன்னும் மாறலை யாருமே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் நிறைய பேர் வந்து ஸ்லோலி இந்த இது என்ன ஆகுதுன்னா மார்க்சிஸ்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணி கேபிட்டலிசம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து என்ன சொன்னார்? ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருக்கக்கூடாது. ஓகே, எதுவுமே ப்ரைவேட் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி ஓன் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி லேபரோட தியரி ஆஃப் வேல்யூ, லேபர்ஸ்க்கு வந்து இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்ற அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ இல்லாமல் அவங்க ஒரு பேசிக்கான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்பினார். அண்ட் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த லேபர் லாஸ்லாம் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்கணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே பண்ண அஃபென்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் லாஸ்லாம் கொண்டு வரணும்னு மார்க்ஸ் வந்து நம்பினார். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம், கம்யூனிசம் இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் தான் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதே மார்க்ஸ் நம்பினார். ஸோ இந்த மார்க்சிஸ்ட் தியரி வந்து சீரியஸாக போயிட்டு இருக்கும் போது வந்து இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, வேர்ல்டு வார். ஸோ வேர்ல்டு வார் வந்து முடிஞ்சிட்டு இந்த சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் வந்து ரஷ்யாவில் வந்து வின் ஆகிடுறாங்க, லைக் அவங்களோட கான்செப்ட்ஸு. அண்ட் ஜெர்மனி வந்து தோற்று போயிடுது. இங்கே வந்து ஒரு பிரேக்கேஜ் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் வந்து 2 குரூப்பாக பிரியுது. ஒன்று வந்து மார்க்சிஸ்ட் குரூப், ஆர்த்தடாக்ஸ்ட் மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் கொண்ட ரிஃபார்மிஸ்ட். இன்னொன்று வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் குரூப். ஸோ இவங்களில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த மார்க்சிஸ்ட் ரெஃபார்மிஸ்ட் இருக்காங்களே, இவங்க என்ன நினச்சாங்கன்னா கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணிடணும், ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு எல்லாமே சோஷியலிசமாக கொண்டு வந்துடணும். ஓகே, எல்லாமே ஓன் பண்ணோம், கிளாஸ்லெஸ் சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டெமோக்ரஸி குரூப், இவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொண்டு வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து நம்மளோட இதை வந்து கொண்டு போகணும், டெவலப்மெண்ட்டை அதன் மூலியமாக பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒருத்தர் வந்து எல்லாமே தலைகீழாக ஒரே நாளில் மாற்றம் அடையணும்னு நினச்சாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வெல்ஃபேர் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சோஷியலிசமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இங்கேவே அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிவிஷன் ஏற்பட்டுருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து என்னென்னா, மார்க்சிசம்க்கே வந்து இதுதான் மார்க்சிசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இதுதான் கரெக்டான மார்க்சிசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரிட்டி கிளியரான எவிடன்ஸ் இல்லாததால் அவங்களுக்குள்ளே நிறையா டிவிஷன்ஸ். ஸோ இதனால் மார்க்சிசம் ரெவல்யூஷன் இது எல்லாமே வந்து வீக் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து உலகம் வந்து இந்த மார்க்சிசம் ஐடியாஸ் ஆர் சம்வாட் ட்ரூ அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, போர் வார்னு ஒன்று நடந்துச்சு இங்கிலாண்டில். ஓகே, பிரிட்டிஷ் வார் அது. அந்த வாரில் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு லெசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு நேஷனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ஆட்சி வந்து கற்றுக்கிட்டாங்க. பிகாஸ் ஒரு வீக்கான ஒரு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஒர்க்கரால் எப்படி ஒரு நாட்டுக்கு ஒன்றுனா போய் நிற்க முடியும்? ஸோ they were so much in shortage for people who are ready to fight for their country. ஸோ அதனால வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒர்க்கர் கண்ட்ரி மேலே பற்று இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். நமக்கு நல்ல சாப்பாடு கிடச்சி நம்ம நல்லா இருந்தால் தான் நமக்கு நாட்டு மேலேயோ இல்லை நம்ம வேலை செய்கிற ஒரு இடத்து மேலேயோ ஒரு பற்று வரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறவங்க மேலே அவங்களுக்காக நம்ம போய் நிற்போமா? ஸோ தேட் வாட் ஹேப்பண்ட். ஸோ அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் ரீசோர்ஸ். அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணி அவங்கள ஹெல்த்தில் வச்சுக்கணும், அவங்கள ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி கண்ட்ரி வந்து முன்னேறவும் செய்யும், மிலிட்ரி கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் பீப்புள் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோன்னே என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்டேட்ஸ் எல்லாமே அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஸ்கூல்ஸில் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு கொடுக்கறது, ரிட்டையர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜெர்மனியில் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து லைக் வெளியிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து நம்ம போர் எடுத்து வந்தால் நம்ம எவ்வளோ நமக்கு ஒரு த்ரெட் இருக்குமோ அதே அளவுக்கு இன்டர்னலாக உள்ளே இருக்கிற மக்கள் வந்து நல்லா இல்லை, அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க ஒர்க்கிங் கிளாஸ்னால் அதுவுமே ஒரு நாட்டுக்கு ஒரு த்ரெட் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ உள்ளே இருக்க மக்களுக்கு வந்து ஒழுங்கான ஹெல்த்து, எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி கொடுக்க முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒழுங்காக அவங்க இருந்தால் தான் வந்து அடுத்தவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒருத்தர் சந்தோஷமாக இல்லைனா குழந்தை பெற்றுப்பாங்களா? குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா சோஷியல் பாலிசிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க டு என்ஷூர் தட் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் அட் அடிக்குவேட் லெவல்ஸ் ஆஃப் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் வந்து நம்ம மேலே வந்து இதுவாக இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டையே ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து இதை சீரியஸாக கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. வெஸ்டர்ன் சைடு ஆஸ் இன் இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் அந்த ஹோல் யூரோப்லேருந்து தான் இந்த சோஷியலிஸ்ட் ட்ரெடிஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் ஃபுல் கம்யூனிசமாக கொண்டு போனாங்க, இது சக்ஸஸாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற கண்ட்ரிஸ் ஆனஸ்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் யாரும் கிடையாது. ஆனால் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற கண்ட்ரிஸ் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டைமு, பிரேக்கு எல்லாமே கொடுத்து அவங்கள பார்த்துக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நிறையா இருக்காங்க. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. எக்ஸ்பென்சிவ் மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபுல்லாக மார்க்ஸ் சொன்ன மாதிரி சோஷியலிசமாக மாறின கண்ட்ரிஸ் இருக்கா சக்ஸஸாக? கிடையாது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஓகே, ஸோ சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கேபிட்டலிசமை எண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இல்லாமல் மக்களோட வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா ஆச்சு. ஓகேவா? ஸோ கேபிட்டலிசமை ஃபுல்லாக அழிக்கணும், முதலாளிகளே இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்காம முதலாளிகளுக்கு கீழே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸை நல்லபடியாக வச்சுக்கணுங்கிற எய்ம் வந்து மாறிச்சு. ஸோ மார்க்ஸ் சொன்ன மார்க்சிசமை விட இவங்க வந்து லைக் பிரியாணி டயட்டில் இருக்கேன், நான் பிரியாணியும் சாப்பிட முடியாது, அதுக்கு நான் கஞ்சியும் குடிக்க முடியாது, ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நடுவில் ஒரு பேலன்ஸை வந்து மக்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, லைக் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஆனால்
லேபர்ஸையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, லேபர்ஸ் ஒன்ஸ் ஹெல்த்தியாக ஆயிட்டாங்க, நல்லா இருக்கும்போது அவங்களோட நெக்ஸ்ட்டு கோல் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்க வந்து லைக் நிலாக்கு அனுப்புகிறாங்க, இப்போ அமெரிக்கா வந்து நிலாக்கு அனுப்புகிறாங்க அவங்களோட சிட்டிசன்ஸ், அவங்க நிலாக்கு போயிட்டாங்க, அப்போ நம்மளும் அதே மாதிரி பண்ணணும், அவங்க வந்து ஹெல்த் கேரில் இவ்வளோ ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸை ஸ்டேபிள் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எப்படி கம்பீட் பண்ணலாம் மற்ற கண்ட்ரீஸோட அப்படிங்கிற கோலை வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேபருக்காக ஒர்க் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இப்போது கேபிட்டலிஸ்ட் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை வாங்கிட்டு லேபர்ஸை வந்து கொஞ்சம் பேடாக ட்ரீட் பண்ணுற பிளேசஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஊர் வந்து அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நமக்கு வந்து எந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டோடைய லாஸும் நமக்கு கிடையாது. ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன் இதெல்லாம் இருக்குது. பட் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கா அப்படி கிடையாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே இருக்குது. ஃப்ரீ ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஃப்ரீ ரேஷனாக இருக்கட்டும், ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில இடத்துங்களில், நாட் எவ்ரி பிளேஸ். சில பிளேஸில் எப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட்னா கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணுதுன்னா டேரெக்டாக வந்து லேபர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா கேபிட்டலிஸ்டோட முதலாளிங்களோட கை கோர்த்து மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சில இடங்களில் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல அது உண்மையாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஸோ ஸ்டேட்டோடைய ரோல் வந்து எக்கனாமியை க்ரோ பண்ணணும். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கேபிட்டலிஸ்ட்டோட கை கோர்த்துட்டு கேபிட்டலிஸ்ட்க்கு சாதகமாக எல்லா ரூல்ஸு, லாஸு, டேக்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே அவங்களோட கை கோர்த்து அவங்களுக்கு தோதாக வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் வந்து என்ன பண்ணுது, அவங்களோட இன்வால்வ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பேசிக்கலாக 2 விஷயம் சொல்கிறேன். என்னென்னா 2 விஷயம் இருக்குது எப்படி வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து நடத்தலாம், கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதோட ஃபஸ்ட்டு கோல் வந்து ஒர்க்கர்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான், கேபிட்டலிஸ்ட்டை கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட்டுக்கு தான் எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊரில் கூட பாருங்களேன், ஏதோ ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து அதானிக்கு வந்து ₹1 அந்த அவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் 16,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து ₹1 லீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறையா முதலாளிங்களுக்கு சாதகமான விஷயம் தான் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து 2 வேஸ் இருக்குது தட் யூ கேன் கோ ஃபார் த வெல்ஃபேர் ஸ்டேட். எப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து நம்ம ஓட் பண்ணுறோம், அதில் இருந்து வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லாஸை வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ வெல்ஃபேர் லாஸ் வந்து யார் ரன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கவர்மெண்ட் நம்ம எலெக்ட் பண்ண அந்த எலெக்டட் எம்ப்ளாயி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரூல் கொண்டு வராங்க. அந்த ரூலை வச்சு இந்த கம்பெனிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி டேக்ஸ் பண்ணி இவங்களை வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேபர் இதுலேயும் வந்து ஒரு லேபர் கம்யூனிட்டி, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பார்ட்டி, யூனியன்ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பார்ட்டிஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறது எதுக்குன்னா, ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை உடனே அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து சோஷியலிசம் வரைக்கும் போக தேவையில்ல, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, பட் அது வந்து லைக் இது எல்லாமே நம்மளோட இந்தியாவிலையுமே இருக்குது. லைக் இந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் வி ஆல்சோ ஓட் ஃபார் த டெமோக்ராட்டிக் பர்சன். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து இவங்க துணை போகிறாங்க. தே கெட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட் அண்ட் அவங்களோட கம்பெனி வந்து பெட்டராக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்க கூட துணைக்கு நிற்கிறதே கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த கரண்ட் சினாரியோ. ஸோ இப்போ நம்ம மார்க்சிசம் இதெல்லாம் எய்ம் பண்ணுது, கம்யூனிசம்னா என்ன, வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே இருக்க டிவிஷன்ஸ், அவங்கவுங்க என்னென்ன பிலீவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 வந்து எப்படி வந்து என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்சிஸ்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் அசைடு, இது மக்களுக்கு நடுவில் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்துச்சு.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் பேஸ்டு போய்ட்ரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து வில்ஃப்ரெட் ஓவன் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட்டிங்னு ஒரு போயம் இருக்குமே, அதை எழுதினவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் வார் ரிலேட்டடான கன்வென்ஷனல் போய்ட்ரி எழுத ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அண்ட் இன்னொரு டேவிட் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் வந்து இன் பேராந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு வார் போம் எழுதினார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வார் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருந்தார். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ வாருக்கு முன்னாடி இமேஜிசம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜஸ் மூமெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு வாருக்கு அப்புறம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜிசம் அப்படிங்கிற அது வந்து வீக்கன் ஆக ஆரம்பிச்சு இமேஜிசமை வந்து அதிகமாக பின்பற்றின அந்த போட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தராக வந்து அந்த இடங்களை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. பிகாஸ் சேலரிஸ் எல்லாமே ரொம்ப லெஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு போய்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஒன்று வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு வாருக்கு அப்புறம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் போயம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரனஸ் எல்சா அப்படின்றவங்க எழுதின கிளிங்க் ஹராட்ஸ் பெங்கா அப்படிங்கிற ஒரு போயம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வார்க்கு அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டாரா. ஸோ அதை பற்றின ஒரு மார்னிங் சாங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இமேஜிசம் மாடர்னிசம் போய்ட்ரி வந்து எமர்ஜ் ஆகி வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோலி என்ன ஆச்சுன்னா அது வந்து அப்படியே போஸ்ட் மாடர்னிசமாக ஆயிடுச்சு. மக்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போய்ட்ரி, ஃப்ரிக்ஸான மீனிங் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து உதறி தள்ளிட்டு சம்மந்தமே இல்லாத ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ எலியாட்ஸோட வேஸ்ட்லேண்டுன்றது ஒரு முக்கியமான ஒர்க் இந்த டைமில். ஸோ இந்த வேஸ்ட்லேண்ட் ஒர்க்கை வந்து அவர் எழுதிட்டு இருக்கும்போது இதை எடிட் பண்ண ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரா பவுண்டு. அதனால தான் வேஸ்ட்லேண்டை வந்து எஸ்ரா பவுண்டுக்கு இவர் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்குச்சு டிஎஸ் எலியாட்டை. ஃபஸ்ட்டு அவர் எழுதியிருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவரோட பர்சனல் லைஃபு, அவரோட மென்டல் ஹெல்த்து, இதை பற்றிலாம் அவர் எழுதியிருப்பார். பட் அதை வந்து ஹெவி எடிட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து இந்த வேஸ்ட்லேண்ட் வந்து பெட்டராக வந்து ஆச்சு. ஸோ அது வந்து அந்த ஜென்ரேஷனோட வாய்ஸாகவே மாறிச்சு. போஸ்ட் மாடர்னிசம் போய்ட்ரியோட ஒரு ஐகானிக்கான ஒர்க்காக ஆச்சு. ஸோ பேசிக்கலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட க்ளோஸான பர்சன்ஸை இழந்துட்டாங்க. லைஃப் மேலே இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வித்தியாசம் கொடுக்குற அந்த நீட் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ 1920ஸ்லேருந்து 1930s வரைக்கும் இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூரோப்பில் இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாமே திருப்பி அவங்களோட ஹோம்லேண்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வருமானமே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மாடர்னிஸ்ட் போய்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக இந்த மாடர்னிசம் போய்ட்ரி வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு போஸ்ட் மாடர்னிசம் போய்ட்ரி வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இது இருக்கிற டிஸ்கஸ் பண்ணது வேர்ல்டு வார் 1 அண்ட் ஆஃப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஆனால் நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்சிசம் அண்ட் மார்க்ஸ் ஐடியாஸ் தான்.